ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நேற்று தளபதி விஜய் அவர்கள் அந்த செயற்குழு கூட்டத்தில் கொஞ்சம் இறங்கி அடிச்சிட்டார்ல, கொஞ்சம் டோஸ் ஓவர் ஆயிடுச்சு. அதனால நாலா பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதறல் சத்தம் அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த கதறல் சத்தத்தில் கொஞ்சம் முக்கியமான சில கதறல் தான் போற போக்கில் ஒரு மிதியை கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு. ஸோ அதில் முதல் அந்த மிதி யார் கொடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆள் தான், ஃபெலிக்ஸ். யாருடா ஃபெலிக்ஸ் அப்படின்னு கேட்கல, ரெட் பிக்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல்ல அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி பிஎட்லாம் வச்சுட்டு ஒருத்தர் பேசுவார்ல, அவர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் இப்ப திடீர்னாப்ல ஒரு பச்சோந்தியா மாறி இருக்காரு, லைட்டா மாறி இருக்காரு. அதான் கேட்டீங்கன்னா, தொடர்ந்து தளபதி விஜயோடைய அரசியல பயங்கரமா தூக்கி பிடிச்சே பேசிட்டு வந்தாரு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜேர்னலிஸ்ட் மணி வந்து பாத்தீங்கன்னா தூக்கி பிடிச்சே பேசிட்டு வந்தாரு. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா பேசுறாருல, அதே மாதிரி இந்த பெலிக்ஸும் பேசியிருக்காரு. அதை பத்தி அன்னைக்கு நான் முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அநாகரிகமா கொச்சையெல்லாம் விமர்சிக்கல. ஆனா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கூமுட்டத்தனமா இருக்காங்கப்பா. என்னப்பா ஒரு மாநில செயற்குழு கூட்டம், அதுல எப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற கூட தெரியாதா? யாருமே படிச்சு பார்க்க மாட்டாங்களா? சும்மா எடுத்துக்கொண்டு வாசிக்கீங்க. என்னப்பா உங்களுக்கு இப்படி அறிவிட்டனமா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, நேத்து நடந்த செயற்குழு தீர்மானத்துல 16வது தீர்மானம், அதாவது ராஜ்குமார் மோகன் தான் வாசிச்சாரு. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழடி அகலவராய்ச்சி இருக்குல்ல, இப்போ தமிழ்நாடு சிவகங்கை மாவட்டத்துல தான் அந்த கீழடி அந்த அகலவராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. தொல்லியல் துறையினர் அதை நடத்திட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி, அதாவது இங்க உள்ள ஒன்றியரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழடியை வந்து பாத்தீங்கன்னா அந்த அகலவராட்சியை வந்து பாத்தீங்கன்னா இருட்டடிப்பு செய்யற விதமா முயற்சி பண்றாங்க. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். ஏன் அவங்க அப்படி நினைக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெளியே வந்துச்சு. எல்லாருக்கும் முந்தைய நாகரிகம் இதுதான், வைகை நாகரிகம் அப்படின்னா சிந்துவெளி சமவெளி நாகரிகம் தான் காலங்காலமா அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து அடிபடும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த ஒன்றிய அரசு இதை வளர விடாம உலகமெங்கும் இதை பத்தி பேசக்கூடாது முடக்க பாக்குறாங்க. அதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதுதான் எங்களுடைய பாரம்பரியங்கிற மாதிரி, வைகை நாகரிகம் தான் அப்படிங்கிற மாதிரி ராஜ்மோகன் அதில் சொன்னார். அதை வச்சுட்டு தான் இவர் என்ன சொல்றாருன்னா, ஏப்பா ஏன்பா இப்படி லூசுரமா இருக்கீங்க? அதாவது சிந்து சிலின் நாகரிகமும் யாரோட நாகரிகம், அது ஆரிய நாகரிகம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுவுமே தமிழனோட நாகரிகம் தான். எப்படியா நீங்க இப்படி நினைப்பீங்க? சிந்து சமணி நாகரிகத்தோட தொடர்ச்சி தான் இப்ப இந்த கீழடி. சிந்து சமணி நாகரிகத்துல அந்த எழுத்துக்கள் இல்ல, அச்சுவடிவத்தில் இருக்கு, இங்க எழுத்துக்கள் இருக்கு. அதாவது சிந்து சமணி நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னு கிமு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய நாகரிகம். இது வந்து பாத்தீங்கன்னா கிமு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கீழடி நாகரிகம். சோ இதுவும் நம்ம நாகரிகம் தான், அதுவும் நம்ம நாகரிகம் தான். அது இல்லாம ஏதோ வந்து சிந்து சமணி நாகரிகம் வந்து பாத்தீங்கன்னா ஆரிய நாகரிகம் மாதிரியும் இதுதான் தமிழ் நாகரிகம் மாதிரி ஏன் இப்படி பேசுறீங்க? இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று பிள்ளை இல்லையா? ஏன் யாருமே ரீசெக் பண்ண மாட்டீங்களா? எப்படி எல்லா இந்த ஒரு மாநாடு நடத்தினாலும் சரி, ஒரு மீட்டிங் பண்ணாலும் சரி, ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டே இருக்காரு. இதுக்கு முன்னாடி பேசும்போது விஜய் அவர்கள் மென்மை கம் மென்மை கோன், அது வந்து பாத்தீங்கன்னா ஆதர பேரை தப்பா சொன்னாரு. சோ அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு தவறு, நல்ல வேலை விஜய் இதை வாசிக்கல. ஏன் அப்படி பண்றீங்க? ஏன் இதெல்லாம் யாரும் படிச்சு பார்க்க மாட்டீங்களா? யார் சூப்பரைஸ் பண்றா இதெல்லாம்? என்ன இது? அங்க ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இருக்காரு, அவருக்குலாம் தெரியாதா? இது வரைக்கும் சிந்து சமணி நாகரிகத்தை எல்லாரும் படிச்சுன்னு இருப்பீங்க. ஏன் இவங்களுக்குள்ள வந்து ஒரு முட்டாத்தனமான ஒரு இதை பண்றீங்க? தீர்மானங்கிறது எவ்வளவுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய கட்சியில, ஏன் இப்படி தப்பா நடந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாத்தீங்கன்னா, அதாவது செயற்குழு கூட்டத்தில் நடக்கிறது ஒண்ணுமே தெரியாத நடத்தின மாதிரி ஒரு செயற்குழு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி மொக்க பண்ணிட்டாரு இந்த பெலிக்ஸ். எனக்கு இதை பார்த்த உடனே ஓப்பனா சொல்லணும்னா எனக்குமே கொஞ்சம் இது என்ன, அதாவது நானும் பார்த்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகமும் நம்ம நாகரிகம் தான் நம்ம காலங்காலமா படிச்சுட்டு இருக்கோம். சோ ராஜ்மோகன் அப்படி சொன்னா இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பம். அதுக்கப்புறம் அவர் சொல்லும் போதே உனக்கு தெரிஞ்சு இவர் ஏன் இதை உள்ளடக்கி, அதாவது பாத்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள இது வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியை புகுத்தி இவருடைய அறிவியல், அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நேற்று நடந்த செயற்குழுவை நீங்க எல்லாரும் பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். விஜய் அவர்கள் நல்ல இறங்கி அடிச்சிருக்காரு, கூட்டணி பத்தி அறிவிச்சிருக்காரு. நான் வந்து மக்களை கூட்டி தட்டிட்டு தலைமை செயல்த்தை முச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பாராட்டலாம். ஒரு நல்ல மனசா இருந்தா நம்ம இதை பாராட்டணும்னு தோணும். நானும் அப்படிதான் பாட்டிருந்தேன். இப்ப ஃபெலிக்ஸ் பாத்தீங்கன்னா உயர்த்தி பிடிச்சி இதுதான் பாராட்டணும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் எங்க தப்பு நடந்திருக்கும், சோ ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்திருக்காதா, அதை நம்ம பிடிச்சிட்டு பெரிய விஷயம் ஆக்கி அவங்கள வந்து கூமுட்ட மாதிரி பண்றாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல அரசியலே அப்படிங்கிற மாதிரி நொட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல இவர் பேசுறதே வரலாற்று பிள்ளை தான். இவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து கிறிஸ்து பிறப்பதுக்கு முன், அதாவது கிமு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியது அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ சொல்றாரு. ஆனா ஆக்சுவலா அதே தப்பு. கிமு 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து 1300 ஆண்டுகளுக்கு வர, அதாவது 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியதுதான் சிந்து சமவெளி நாகரிகம். அதுவே இவருக்கு தெரியல. இவர் சொன்னதுலேயே ஒரு தவறு இருக்கு. சரி, ஓகே. இப்ப அவர் சொன்னது என்ன சொல்ல வராங்க கேட்டீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம நாகரிகம் தானே, இதுவும் நம்ம நாகரிகம். ஏன் அது சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு ஆரிய நாகரிகம் மாதிரி முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. இது ஒரு நல்ல கேள்விதான். ராஜ்மோகன் எப்படி சொன்னாரு, எந்த ஒரு அர்த்தத்துல சொன்னாரு, என்ன தெரியும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டேன்னா, அதாவது ஒன்றியார் சங்கம் இந்த கீழடி ஆராய்ச்சி வந்து இருட்டடி பண்றதுக்காக முயற்சி பண்றத பிடிக்காம ஏன் அப்படி பண்றீங்க? இந்த நாகரிகம் வைகை நாகரிகம் தானே, இது தமிழோட நாகரிகம் தானே, இதை ஏன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வளர விடாம இதோட பெருமையை நீங்க அழிக்கிற மாதிரி முயற்சி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தோட நோக்கத்தாக அவர் பேசலாம் நான் நினைக்கிறேன். ஆனா சிந்து சமவெளி நாகரிகமும் நம்முடைய நாகரிகம் தான், இதுவும் நம்முடைய நாகரிகம் ஃபெலிக்ஸ் சொல்றாரு. ஆனா நான் என்ன கேட்பேன்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள இவ்வளவுக்குள்ள ஒரு ஆராய்ச்சி பண்ணி இதை பூத்தி ஏதோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தமிழை வச்சுக்கிறதோட செயற்குழுல அந்த தீர்மானங்களுக்கே பாத்தீங்கன்னா அவங்க யாரோ ஒருத்தங்க எழுதி கொடுக்கறத இவங்க ரீசெக் பண்ணாம அப்படியே வாசிக்காங்க, ஒப்புவிக்காங்க. இவங்களுக்கு ஒரு அரசியலே தெரியாதுங்கிற மாதிரி ஒரு வந்து முன்னெடுக்கிறாருல, இதை தான் நான் பாக்குறேன். இந்த கண்ணோட்டத்தை தான் நான் பாக்குறேன். எப்பா
இப்ப தமிழை வச்சுக்கலையும் பாத்தீங்கன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு கட்சி. இப்பதான் அவங்க வந்து படிப்படியா அவங்க மேல வராங்க. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வளர்ந்து வர்ற ஒரு கட்சி வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடிச்சு தூக்குறதுக்கு நீங்க உதவி பண்ணாலும் பரவாயில்ல, அதை இறக்கி விடுற மாதிரி நொட்ட சொல்ல மட்டும் வாரீங்கல்ல. இதுல இப்ப இதுக்கு அப்புறம் இது என்னென்னமோ பெரிய பெரிய விஷயங்கள் எவ்வளவோ அடிஞ்சு வேற மாதிரி தளபதி விஜய் பேசியிருந்தாரு. எல்லா நீங்க அந்த தீர்மானங்களையும் பார்த்தாலும் செமையா இருக்கும். ஆனா அதெல்லாம் பெருமையா பேசுறதுக்கு அதாவது இந்த தமிழக கட்சிகளத்துல நிறைவேற்றப்பட்ட 20 தீர்மானங்கள்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, நல்ல நல்ல தீர்மானங்கள் எவ்வளவு சிறப்பா, அதாவது மக்களுக்கு பயன்படுற மாதிரி எல்லா விஷயங்களும் பேசியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நீங்க ஒண்ணு ஒண்ணா அதாவது புகழ்ந்து பேசியிருந்தா அவங்கள பாட்டலாம். ஆனா அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாஜக பண்ற அந்த ஒரு விஷயத்த அதை தடுக்கணும், அவங்க அப்படி பண்ணக்கூடாது, தமிழோட நாகரிகங்கிறனாலே இந்த வைகநரியம் அதாவது கீழடி ஆராய்ச்சியை இருட்டி பண்ண முயற்சி பண்றாங்க கண்டிதான் அந்த தீர்மானத்தை கண்டனமா நிறைவேற்றுறாங்க. ஆனா அந்த ஒரு புரிதல் இல்லாம அதுக்குள்ள போய் உங்களுடைய ஆராய்ச்சியை புகுத்தி நீங்க வந்து இவ்வளவுக்குள்ள பேசுறத பார்க்கும்போது அப்படி உங்களுடைய எண்ணங்கள் என்ன மாதிரி இருக்கு, இவ்வளவு நாள் நீங்க தளபதி விஜய் அவர்கள் தூக்கி பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஈஸியா ஒண்ணு கனெக்ட் பண்ணேன். அதாவது தளபதி விஜய் நீங்க சொல்லும் போது பாஜக கூட சந்தர்ப்பவாத சுயநல அரசியல் தேவைகளுக்காக கூட்டணி வச்சு கும்மாளம் அடிக்கிறதுக்கு நாம என்ன திமுகவோ அதிமுகவோ இல்ல தமிழை வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு போடு போட்டார்ல, அதுதான் இப்ப இந்த மாதிரி நிறைய பேருடைய நெஞ்சங்கள் ஈட்டியா இறங்கிருக்கு. சோ அதனாலதான் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு, அதாவது அவங்க இன்னும் இவர் மட்டும் இல்ல, இப்ப இன்னும் நிறைய பேரை பாருங்களேன். அதாவது இன்னொருத்தர் என்ன சொல்ல வராரு கேட்டீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அவருக்கு பாத்தீங்கன்னா ஆட்சி பிடிக்கிறதெல்லாம் நோக்கமா இல்லையா, அதாவது டீமுக்கு திரும்பி ஜெயிக்க வச்சுருவாரு போல இவர். இந்த மாதிரி ஏன்னா ஏடிஎம்கே கூட பிஜேபி எல்லாருமே எதுக்காருல, சோ அப்படிங்கும் போது இவர் தனியான ஓட்டுகள் பிரிக்க முடியும், திமுக ஈஸியா ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்தது மாதிரி. சோ இன்னொரு இதுல ஒரு புத்திசாலி அவரையும் நம்ம சொல்லி அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த விசிகளை வன்னியரசு. அவங்க திரும்பியும் நம்ம நேத்தே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சாட்சி வீடியோ. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது இனிமேலும் எவனாவது பாத்தீங்கன்னா பிஜேபியோட பி டீம் சி டீம்னு விஜய் அவர்கள் சொன்னானா அவன் எதை கழட்டி அடிக்கிறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்ப அந்த ஆள் திரும்பி வந்திருக்காரு. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட ஒரு நுட்பமான யுக்தி. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட சேர்ந்து கூட்டணிக்கு வரலையா விஜய் வந்துட்டு பிஜேபி தவிர்த்து, ஆனா பிஜேபியோட செயல் திட்டங்கள் நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்காங்க இந்த வன்னியர் சொல்றது. சோ அப்போ இந்த மாதிரி கூமுட்டைகள் இந்த மாதிரி அரைக்கடல் எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னையா, அதாவது எனக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியலங்க. நீங்க பார்க்கணும் உங்களுக்கே தெரியும்ல ஒரு இரிட்டேட்டிங்கா, அதாவது உங்களால என்ன சொல்றது அந்த மனசு எவ்வளவுக்குள்ள தெளிவா, அதாவது தெளிவாவே அறிச்சிட்டாரு. என்னுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரி, நான் தெளிவா இருக்கேன், அவங்க கூட எந்த காலத்துக்கு கூட்டணி கிடைக்கிறத அவருடைய வாயாலேயே. ஏன்னா நீங்க எல்லாரும் மூளைக்கு மூளை உட்காந்துக்கிட்டு அவர் பாஜக பி டீம் சி டீம், ஏன்னா இதுல பாஜக சேர்ந்தவங்களே நயனா நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி வியூகத்துல அவங்களுக்கு ஆசை, அது தப்பு சொல்ல முடியாது. அவங்க கூட்டணிக்கு விஜய் வரணும் ஆசைப்படுறாங்க, எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். எல்லாருமே விஜய் நம்ம கூட்டணிக்கு வந்தா நம்ம கட்சி ஜெயிக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ அதுல அவங்க தவறு சொல்ல முடியாது. அதனால தளபதி விஜய் அவர்கள் தான் முன் வந்து இதை உடைச்சிடணும், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, இப்படி கிடையாது அப்படிங்கறது தெளிவா அறிவிச்சிருக்காரு. அதுதான் அவருடைய அந்த அரசியல் அவர் புரிதல் எவ்வளவு இருக்கு பாருங்க. உடைச்சு வெளிப்படையா சொல்லிட்டாரு. அதாவது எப்பவும் அவர் சொன்ன சொல்லுல இருந்து எதுவுமே மாறல. ஆரம்பத்துல முதல் மாற்றம் என்ன சொன்னாரோ அதுதான் இப்பவும் பேசிட்டு இருக்காரு. அது வந்து எந்த ஒரு சண்டமே வைக்கல. இதனாலதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு போவாருன்னு ஒரு சில பேர் நம்பிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு சில அரசியல் புலிகள் விமர்சகர்கள், இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் எரிச்சல் ஆயிட்டு என்னடா இது நாம போட்ட கணக்கு படி இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனியா நிக்காரு அப்படின்ட்டு. சோ அதை தாங்க முடியாம தான் இப்போ தளபதி விஜய் அவர்களை உயர்த்தி பேசினா கூட இவர் என்ன இவருமே முடி எடுக்காரு, சீமான் மாதிரி இருக்காரு. சீமான் நிக்காருன்னா சீமான் தன்னச்சியா அவருக்கு எதிரையும் ஜெயிக்கட்டாலும் கவலைப்பட மாட்டாரு, அவர் அப்படியே நின்றுட்டு கிடப்பாரு. ஆனா இவருக்கு அப்படி இல்ல, வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமாச்சு இல்ல. இவர் கண்டிப்பா அடுத்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஜெயிக்கணும் எதிர்க்க தலைவரா ஆகணும், அதுவும் ஆக முடியாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா நிக்க மாட்டாரு, திரும்ப சினிமா ஓடிவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களை தூக்கிட்டு வராங்க. அதுல இன்னொருத்தர் யாரு கேட்டீங்கன்னா பாண்டே எப்பவுமே தெளிவா பேசக்கூடியாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் அவர் சொன்ன அந்த விஜயவர்களை பத்தி அவர் சொன்னதுல சின்ன ஒரு வேறுபாடு எனக்கு தெரிஞ்சிச்சு நேற்று. என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்படி இவர் பேசுனதை வச்சு நான் பார்க்கும்போது அடுத்த தேர்தலில் முதலமைச்சரும் ஆக மாட்டாரு விஜய், எதிர்க்கட்சி தலைவர் ஆக மாட்டாரு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியில இருந்தும் ஓட்டுகளை சிதறடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட முன்மொழிஞ்சாரு. சோ அதை பார்க்கும்போது தான் சரி இவருக்கும் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிருக்காரு. ஏன்னா இவருமே உள் மனசுக்குள்ள பிஜேபி ஏடிபி கூட்டணிக்கு விஜய் அவர் வருவாரு அப்படின்னு எண்ணிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். ஆனா எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமா ஒரு வேட்டு வச்சுட்டாரு தளபதி விஜய் அவர்கள். சோ இவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு ஆசை கேட்டீங்கன்னா டிஎம்கே இந்த தடவை வரக்கூடாது. டிஎம்கே வரக்கூடாதுன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போய் சேரணும், சேர்ந்தாலும் ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய கணிப்பு. ஆனா தளபதி விஜய் அவர்கள் என்ன வென்றாரு, எதுக்காக இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு நம்மளை பொறுத்து நம்ம நினைக்கணும்னா டிஎம்கேவை ஒழிக்கணும், டிஎம்கேவை அகற்றணும், அதுல எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. ஆனா அதுக்காக டிஎம்கேவை அழிச்சிட்டு அந்த இடத்துல ஏடிஎம்கே தூக்கி வைக்கிறக்காண்டி தமிழை வச்சுக்க தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வரல, நல்லா புரிஞ்சுக்கணும்ல. சரி டிஎம்கேவை அகற்றணும், அதே நேரத்தில் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் வரணும், அவருடைய கட்சி வரணும். சோ அதுதான் அவருடைய எண்ணோட்டமா இருக்கு. சோ அப்படிங்கும் போது
சோ இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தளபதி விஜய் அவர்கள் சேர்ந்தாருன்னா கண்டிப்பான முறையில் விஜய்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிடைக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் கிடைக்கலாம், அதெல்லாம் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஆனா அதுக்கு அடுத்தாப்புல கட்சி நிலைச்சு நிக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லாம ஆயிரும். அது தனித்துவமே இல்லாம பேர் விஜயோடைய கட்சி. எப்படி வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவர் ஆனாலும், ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய கட்சியில தனித்துவம் இல்லாம சேர்ந்து போச்சு. அதனாலதான் தளபதி விஜய் அவர்கள் இப்ப எடுத்துக்க ஸ்டாண்டுங்கிறது ஒரு சரியான ஸ்டாண்டு. அது மட்டும் இல்லாம அவரும் ஆரம்பத்திலே சொன்னதுதான், என்னுடைய தலைமையை வச்சு கூட்டணிக்கு வரும் கூட சேர்ந்து நான் கூட்டணி வைப்பேன் அப்படிங்கிறது. சோ அப்ப அவர் சொன்னதுல எந்த ஒரு இடத்துலயுமே அவர் சொன்ன சொல்ல மாறாம நிக்கிறார்ல, சொன்ன சொல்ல எந்த இடத்துல மாற்றம் இல்லாம நிக்கிறார்ல, அது வந்து மிகச்சிறப்பு. அதனாலதான் தளபதி விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து நம்ம வரவேற்பு கொடுத்துட்டே இருக்கோம். சோ அந்த இடத்துல பாண்டே சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயத்தை இதுல நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதுல ஒரு தெளிவு ஒன்று சொன்னார், அது பாண்டே. அதாவது விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க பேச்சை கேட்டு முடிவெடுக்கிறது கிடையாது. அவரு தன்னுடைய இந்த சொந்த அறிவு தான் பயன்படுத்தி தான் முடிவு எடுப்பாரு. ஏன்னா எல்லா சொல்றதையும் கேட்டுக்கிடுவாரு, ஆனா முடிவு அவர் தான் எடுப்பாரு. அது எனக்கு 2-3 விஷயங்கள் எனக்கு கரெக்டா அவரை பத்தி தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி எல்லா நடிகர்களுமே அவங்களுடைய தந்தையில் அழுத்தத்தாலேயே பட முடிவில் எடுத்து படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சடனா நிப்பாட்டிட்டு அவருடைய அப்பா பேச்ச கேட்ட நானே கதையை தேர்ந்தெடுத்துக்கிறேன், நானே நடிச்சுக்கிறேன் சொல்லி விலை வந்தது. அதுக்கப்புறம் தான் அவருடைய ஏறுமுகமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தெரியும் சினிமாக்கள்ல எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மத்தியில தகப்பனால சீரஞ்சி பேருக்கு உங்களுக்கு தெரியுமா? பிரசாந்தோட வாழ்க்கை சீரஞ்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டவுன் ஆகிற காரணமே அவருடைய தந்தை தியாகராஜன் தான். சோ அவர் ரொம்ப பாத்தீங்கன்னா மகனுக்கு அவர் தான் கதையை தேர்ந்தெடுப்போம், அவர் தான் நடிக்க ரொம்ப இழந்து கொடுத்தனாலதான் அவருடைய வாழ்க்கையில் போயிடுச்சு. சோ அந்த இடத்துல கரெக்டா விலகி நின்று தளபதி விஜய் சிறப்பா பண்ணாரு. அதே மாதிரி தான் அரசியலுமே விஜய் அவர்கள் தான் தந்தையோட அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு இருக்கக்கூடாது, அவர் வந்து உள்ள புகுந்து வேற மாதிரி ஒரு குழப்பறாரு. ஆரம்பத்துல அவருடைய தந்தை சந்திரசேகர் தான் அந்த அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணி தன் மகனை எப்படியாவது பாத்தீங்கன்னா அரசியல ஒரு சிஎம் ஆக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதெல்லாம் வந்து நம்ம மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அதனுடைய வேகங்கிறது வேற மாதிரி, அவருடைய அரசியல் முடிவுங்கிறது வேற மாதிரி. அது தளபதி விஜய் பிடிக்கல. இவருடைய எண்ணட்டம் இவருடைய கனவு லட்சியம் வேற மாதிரி. அதனால தான் சொந்த அப்பாவே அரசியல் முடிவெடுக்க கூடாது, அவரை ஒதுக்கி வச்சுட்டு இவர் தனியா ஒரு அரசியல் பண்றாரு. அப்படிப்பட்டவர் எவ்வளவுக்குள்ள யோசிச்சு ஒவ்வொரு விஷயம் பண்ணுவாரு. சோ அதனால தளபதி விஜய் சரியான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்காரு. சோ இந்த நேரத்துல இன்னொரு கூமுட்டை, அதாவது பாத்தீங்கன்னா இந்த டுட்டு பெரிய டுட்டு மன்னனுமே நினைச்சுக்கிட்டு டுட்டு பட ஓடி வரல. இந்த டுட்டாலதான் இப்ப தளபதி விஜய் விமர்சிக்க போய் தான் இந்த ஆளை இப்ப 4 பேருக்கு தெரியுது. சில சீரியல் எல்லாம் வாய்ப்பு கிடைக்க நினைக்கிறேன். யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த போசுங்கன்னு சொல்ல லூசுங்கன்னு சொல்லலாம். அவங்க என்ன ஒரு ட்விட்டு போட்டு கேட்டீங்கன்னா, அதாவது தமிழக முதலமைச்சர் வேட்பாளருக்கு வாழ்த்துக்கள். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை படிவு இதெல்லாம் வேணும். ஆனா வெற்றிடம் இங்க இருந்தாதான் அந்த வாய்ப்பு. ஆனா இப்ப வெற்றிடம் இல்ல, வெற்றிடம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா ட்வீட் போட்டுருக்காரு. சோ இந்த ட்வீட் போட்டு நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா, இது தளபதி விஜய் அவர்களுக்காக போட்டிருக்கா, இந்த லூசி இல்லைன்னா உதயநிதிக்காக போட்டிருக்கான்னு தெரியல. ஏன்னா இது முழுக்க உதயநிதிக்காக போட்டிருந்த மாதிரி தெரிஞ்சு. சரி ஓகே, இதை வந்து என்ன சொல்ல, தளபதி விஜய் அவர்கள் எல்லாருமே பேசி பெரிய அளவு நினைக்கிறாங்க. அதுதான் இந்த ஆளு, இல்லைன்னா இந்த ஆளு மெட்டிவலிக்கு அப்புறம் வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசுனதுக்கு அப்புறம் தான் 4 பேர் தெரியுது. சோ அதனால தளபதி விஜய் அவர்களை அதாவது விமர்சி நாமளும் பாத்தீங்கன்னா திமுக கட்ட ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதாயம் கிடைக்காதுன்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு தெரியல, பாவம் அங்க யாருக்குனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியே இவ்வளவு ஆண்டு காலமா முரட்டு மடியா அடிச்சுமே அங்க ஒரு சீட் 2 சீட்டுக்கு மேல போகல, யாருக்குமே வைக்கோ. சோ இப்படிலாம் பெரிய லிஸ்டே இருக்கு. இதுல இந்த ஆளு ஏமாத்திரம். சரி ஓகே, சோ இப்படி நிறைய கதல்ங்க. அந்த கதல் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்.